என்னங்க பெரிய அபிஷேக் சர்மா, சூரிய வைபவன்சி, ரஜத் பட்டியல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேத்து என்ன மாதிரி மேட்ச், என்ன பேட்டிங், என்ன ஒரு கேப்டன்ஷிப், என்ன நாக்கு. முக்கியமான நேரத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா ஆடிந்தாரு. இந்த ஐபிஎல் பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகா நேர்த்தியாக, பொறுமையா, நிதானமா எப்ப அடிக்கணுமோ, யார் யார் பவுலர் டார்கெட் பண்ணி அடிக்கணுமோ ரொம்ப சூப்பரா அடிந்தாரு ரஜத் பட்டிட்டர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தடவை, முதல் தடவை பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸும் அடிச்சு கொடுத்திருக்காரு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபைனல் கூட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா MS தோனி அவர்கள் பண்ணியிருக்காரு, ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு, ஹார்திக் பாண்டியா பண்ணியிருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிட்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையே சொல்றேன், ரஜத் பட்டிட்டர் சீக்கிரமா இந்திய அணியில நம்ம பார்க்கணும். சூப்பரா ஆறாரு, நல்ல கேப்டன்ஷிப் பண்றாரு, நல்ல ரொம்ப கேப்டன் ரொம்ப காமா, ரொம்ப கூலா, ஸோ அழகா ஹேண்டில் பண்றாரு. அந்த விதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவர் இந்திய அணியில இடம் பிடிக்கணும். சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி ஃபைனல் வந்துருச்சு, இன்னும் ஒரு அடி தான் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க தான் சாம்பியன்ஸ். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரொம்ப சூப்பராக விளையாடி இருக்கீங்க. இந்த 2026 ஐபிஎல்ல சாம்பியன்ஸ் நீங்க அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த 2026 ஐபிஎல் ஆர்சிபி சாம்பியன் ஆகுவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் நீங்க என்ன சொல்றீங்க? ஆர்சிபி ஃபேன்ஸ், இசலா கப் நமதே ஆக்கப்படுமா இரண்டாவது முறையாக?